கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் மான் வேட்டைக்கு சென்றதாக கூறி 3 தமிழர்களை அம்மாநில வனத்துறையினர் கொடூரமாக சுட்டுக் கொன்ற 2 மாநிலங்களையும் அதிர வைத்த பரபரப்பு சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் அருகேயுள்ள காவிரி வனவிலங்கு சரணாலய வனப்பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 15 அன்று வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி, ஜான் ரோஸ், பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்தனர். 2 மாநில தமிழர்களையும் அதிர வைத்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள கர்நாடக பகுதியான சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் தமிழ் பேசும் மக்கள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாழ்வியலை கொண்டிருக்கும் இவர்கள் காணாமல் போன மாடுகளை தேடிச் சென்றபோது கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் இதுகுறித்து வனத்துறை சார்பிலோ துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் வேட்டையில் ஈடுபட்டதாகவும் அவர்களை தடுக்க முயன்றபோது தாக்குதல் நடத்தியதால் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக வனத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் வசமிருந்து துப்பாக்கி மற்றும் மான் இறைச்சி உள்ளிட்டவை மீட்கப்பட்டதாகவும் வனத்துறை தெரிவித்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரோ இதனை முழுவதுமாக மறுத்ததோடு நால்வரும் காணாமல் போன மாடுகளை தேடியே காட்டுக்குள் சென்றபோது அங்கு சென்ற வனத்துறையினர் 3 பேரை சுட்டுக் கொன்று காட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் ஊருக்கு வந்து தகவல் சொல்லாமல் 3 பேரின் உடல்களையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டதாகவும் கூறியுள்ளனர். இந்த தகவலை வனத்துறையிடமிருந்து தப்பி வந்த மகிமைதாஸ் சொன்ன பிறகுதான் 3 பேர் கொல்லப்பட்ட தகவல் தெரிய வந்ததாகவும் இது ஒரு போலியான என்கவுண்டர் என கூறி பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய்வு நடைபெற்று வந்தபோது ஹானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் முற்றுகைகளும் நடந்தது. அதில் கள்ளித்தொட்டி, சாக்கியம், கௌத்தள்ளி போன்ற ஊர்களில் உள்ள வனத்துறை அலுவலகங்களை போராட்டக்காரர்கள் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். இதற்கிடையில் இது தொடர்பாக தமிழக முதல்வரும் தவிக தலைவருமான விஜய் கர்நாடகாவின் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹானூர் தாலுகாவில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான் ரோஸ், பீட்டர், குமார் ஆகியோர் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிப்பதாகவும் இந்த படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும், உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை அமைச்சர் ராமலிங்கா ரெட்டியோ வேட்டையில் ஈடுபட்டவர்கள் வசம் ஆயுதங்கள் இருந்தன என்றும் அது ஓர் என்கவுண்டர் சம்பவம் என்றும் விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் ஹானூர் எம்எல்ஏ மஞ்சுநாத் மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் புட்டரங்கா ஷெட்டி ஆகியோர் இந்த சம்பவம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த சூழலில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முரண்பட்ட தகவல்கள் வந்துள்ளதாக கூறிய கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களோ மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இப்படி 2 மாநில மக்களிடையே பல்வேறு கண்டனங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இந்த விடை தெரியாத என்கவுண்டர் சம்பவத்தில் உயிரிழந்த 3 தமிழர்களின் மரணத்திற்கு உரிய நீதியும் இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு வனத்துறை துப்பாக்கிச்சூடில் இருந்து தப்பிச் சென்ற மகிமைதாஸின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருக்கிறது. 3 அப்பாவிகளின் உயிரை வனத்துறையினர் பறித்திருக்கும் நிலையில் இந்த சம்பவம் எழுப்பும் கேள்விகளுக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. உண்மை எதுவாக இருந்தாலும் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கும் நிலையில் விசாரணையின் முடிவில்தான் காட்டுக்குள் நடந்த அந்த துப்பாக்கிச் சூட்டின் உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்பதால் இந்த சம்பவம் 2 மாநிலங்களிலும் பெரும் அதிர்வலைகளை எழுப்பியுள்ளது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.